ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். இன்றைக்கி இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் இந்த வீடியோ பதிவு. அண்டு இப்போ நான் பகிர்ந்துக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக இட் வில் ப்ளோ யூ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாம் எல்லோருமே திருப்பி சொல்வது வெற்றி 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 இல்லையா? அதற்கு நம்ம எங்கே அதிக கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிசல்ட்ஸு. அந்த ரிசல்ட்டுக்கு காரணம் நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய செயல்பாடு. அப்போது ரிசல்ட் சரியாக வரலை அப்படின்னு உடனே நம்ம எல்லா கவனமும் நம்ம செயல்பாட்டின் மேலே தான் திரும்புது. நம்ம செயல்பாட்டை அப்படி பண்ணால் என்ன, இப்படி பண்ணால் என்ன, இதை பண்ணால் என்ன. அது தவறுன்னு நான் சொல்ல வரல, அது கரெக்டு தான். பட் செயல்பாடு மாத்திரம் நமக்கு வெற்றியை தருவதில்லை, அதாவது ரிசல்ட் தருவதில்லை. ஒரு எண்ட் ரிசல்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம செயல்பாடு, கரெக்ட். ஆனால் நம்ம செயல்படுறோன்னா அது எதனால் செயல்படுறோம் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன மாதிரியான ஒரு இதில் இருக்கோம், உணர்ச்சியோடு இருக்கோம். அந்த உணர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கோவப்படுறோமோ ஏதோ பண்ணுறோம், அதுதான் ஒரு ரிசல்ட்டாக மாறுகிறது. அப்போது நம்ம செயல்பாடுக்கு முதல் முக்கிய காரணம் நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம நினைவுகள், நம்ம என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க திங்கிங்கை மாற்று, தாட் ப்ராசஸை மாற்றுன்னு சொல்லுவாங்க. அதோடு நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா அந்த தாட் ஏன் வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு எண்ணம், இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருது இல்லையா? அந்த எண்ணம் ஏன் வருது? உங்களுக்குள்ளே வர எண்ணம் வேறு, இன்னொருத்தருக்குள்ளே வரக்கூடிய எண்ணம் வேறு. இதை பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு பல பேருக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றும் இல்லையா? அப்போ ஏன் அது பலவிதமாக தோன்றுகிறது? அப்போது அந்த எண்ணத்துக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ப்ரோக்ராமிங். உங்களுடைய ப்ரோக்ராம் சரியாக மாற்றணும், அதனால் சரியாக நினைங்க, சரியான விஷயங்களை பற்றியே திங்க் பண்ணுங்கள், இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பண்ணுவது எல்லாமே அந்த செயல்பாடுகளை போய் திருத்துறது தான். ஒரு உதாரணமாக உங்களுக்கு புரியறதுக்காக கம்ப்யூட்டரில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த இன்புட் கொடுக்குறோம், அதை பிரிண்ட் எடுக்கிறோம், பிரிண்ட் வருது, பிரிண்ட்டு தப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? திருப்பி போய் சரியாக டைப் பண்ண பார்ப்போம். உதாரணமாக நம்மக்கிட்ட ஒரு கீபோர்டு இருக்குன்னு வச்சுப்போமே, அதில் ஏபி இல்லையா இருக்கு இல்லையா? அந்த ஏங்கிறத அழுத்தும் போது அங்கே என்ன வந்து விழுகணும்? ஏ விழணும். ஆனால் ஏ விழுவதற்கு பதிலாக அங்கே வி விழுதுன்னு வச்சுப்போமே. அதுக்கு காரணம் என்ன? அந்த பட்டனை அழுத்தும் போது அங்கே வி விழணும்னு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாஃப்ட்வேரை மாற்றினா தான் அங்கே ஏ அழுத்தும் போது ஏ விழும். அதே மாதிரி தான் நம்ம இதை மாதிரி நினைக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், நம்ம செயல்படும் போது இது ஆகணும்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே ப்ரோக்ராமிங் சரியாக இருந்தால் தான் அதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். சரி, இந்த ப்ரோக்ராமிங் எப்படி நடக்குது? இதுக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் இதுதான் இல்லை, இது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். என்னன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி காலங்காத்தால் எந்திரிச்சிலேருந்து இரவு முடிகிற வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேரோட பேசியிருக்கோம் இல்லையா? யாரோட நம்ம நிறையா பேசியிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடனே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராக இருக்கலாம். இவரோட தான் நான் நிறைய பேசியிருக்கேன் வரும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட பேசிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நிறைய நேரம். இதை பற்றி என்றைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நான் பேசும்போதே இது எத்தனை நேரமான இருக்கட்டும், காலங்காத்தால் எந்திரிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் நமக்குள்ளே என்ன பேசிக்கிட்டோம்னு நினைவு வருதா பாருங்கள். அதை பற்றி கவனமே இல்லை இல்லையா? ஆனால் கவனத்தை ஆரம்பித்தோம்னா என்ன வருது? எனக்கு எப்படா இது நடக்கும், அது இப்படா இதாகும், நம்ம போனாலே அங்கே இதாகிடுமேடா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி அது இப்படி தானே நமக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம், நம்ம எப்போ பார்த்தாலும் இப்படி தானே செஞ்சிட்ருக்கோம், கரெக்டாக? அங்கே ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்ராமிங்கினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் இந்த செல்ஃப் டாக் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம மேலே கவனம் எடுத்து இதன் மேலே ஒரு விழிப்புணர்வு. காத்தால பல் தேய்க்கும்போது வெறும் பல் தேய்க்கல ஃப்ரெண்ட்ஸ், பல் தேய்க்கும் போதே எதெல்லாமோ ஓடுது உள்ளுக்குள்ளே, நமக்குள்ளே பேசிக்கிறோமா இல்லையா? அது என்றைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? அதை சரியாக நம்ம மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உதாரணமாக இன்றைக்கி காத்தால் 6 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு அலாரம் வச்சுருப்போம். ஆனால் 6 மணிக்கு அலாரம் எடுக்கும், நம்ம அதை ஸ்னூஸ் பண்ணி கடைசியில் ஒரு 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ தான் எழுந்திரிச்சிட்டு ஐயோ இது என்ன பேசிக்கிறோம், எப்போ பார்த்தாலும் இப்படி தான், இனிமேல் இப்படி தானே பேசுகிறோம், அப்போ எப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், எப்போ பார்த்தாலும் அதுதான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, முதல் விஷயம் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஒன்று நினைக்கிறீங்க இல்லையா, அதுவே ஒரு ஃபஸ்ட்டான வெற்றிப்படி. அடுத்தது, நான் இது மாதிரி 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ எந்திரிக்கக்கூடாது, சீக்கிரமே எந்திரிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்கிறீங்களா? அதுவும் கரெக்டு, ஆனால் அது சரியில்லை. பின்ன நான்
6 மணிக்கு எந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரியான ஒரு விஷயம். இது ஓரளவுக்கு பாசிட்டிவ், ஓரளவுக்கு கரெக்டான விஷயம்னா கரெக்டாக 6 மணிக்கு எந்திருக்கிறேன். 6:30 மணிக்கு தான் எந்திரிச்சிருப்போம், ஆனால் நான் 6 மணிக்கு தான் எந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க நம்ம 6 மணிக்கு எந்திருக்க ஆரம்பிச்சிடுவோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா? நான் எப்பவுமே 6 மணிக்கு தான் எந்திருக்கிறேன். அது என்னுடைய செகண்ட் நேச்சர் ஆச்சே. எப்போ 6னா நான் எந்திரிச்சிருப்பேனே. இப்படி உங்களுக்குள்ள பேச்சு இருந்ததுன்னா என்றைக்குமே அது 6 மணிக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன பேசிக்கிறீங்க அப்படிங்கிறதுல மேலே உங்கள் விழிப்புணர்வு எடுத்துகிட்டு போங்க. அந்த முதல்ல பார்க்கும்போது அது நெகட்டிவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த கடைசி 4-5 சொன்னேன் பார்த்தீங்களா, நான் எப்பவுமே இப்படி தானே இருக்கேன், அந்த மாதிரி உங்களுக்குள்ளே பேச்ச ஆரம்பிங்க. கடைசியில் உங்கள் ப்ரோக்ராம் சரியாக மாற்றப்படும். உடனே மாறிடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கே ஆரம்பித்தோம்னா இன்றைக்கே ப்ரோக்ராம் மாறிடுமானா மாறாது. ஏன்னா இந்த மாதிரி பேசி 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 எத்தனை நாள் உள்ளே இருக்குது. அப்போது இதுவும் இப்போ இருந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நாள் கழித்து, அது நீங்கள் எவ்வளோ உள்ளே போட்டிருக்கீங்களோ அது பொறுத்து கொஞ்சம் நாள் கழித்து மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றியாக மாறிடும். ஒரு விஷயம் உங்களுக்கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நான். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கரெக்டாக இப்போ நான் சொல்வதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா செல்ஃப் டாக் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கிய விஷயங்கிறத புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இந்த செல்ஃப் டாக்கை ஒருவர் நம்ம முன்னாடி கரெக்டுங்களா அதை செய்து வாழ்ந்து சாதித்து இறந்தவர் ஒருத்தர் இருக்கார். யாருன்னு கேட்குறீங்களா? எல்லாரும் மனசுலையும் இருக்கிறவர் தான், எல்லாருக்கும் தெரிந்தவர் தான் எம்ஜிஆர். என்னன்னு கேட்குறீங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன வயசெல்லாம் இருக்கும்போது ஒரு எம்ஜிஆர் ரசிகனாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு 6வது ஓரளவுக்கு விவரங்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது நான் எம்ஜிஆர் ரசிகன் இல்லை, நான் ஒரு சிவாஜி ரசிகனாக இருந்தேன். அந்த ஸ்டைலு, அந்த நடிக்கக்கூடிய விஷயம் இது என்ன கவர்ந்தது. ஆனால் நான் வேலைக்கெல்லாம் போய் படித்து முடித்து வேலைக்கெல்லாம் போகிற காலம், அதாவது 1978 நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தேன். 1980களில். அப்போது உங்களுக்கே தெரியும் எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் இல்லைங்களா. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நண்பருடைய நட்பு கிடச்சிது. அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். அவரோட சேர்ந்து நிறையா எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ சில விஷயங்களை ஊர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த மனிதன் எவ்வளவு தீவிரமாக திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்கிறது புரிய வருது ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்களுக்கும் நான் காமிச்சேன்னா அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நமக்குள்ளே பேசிக்கூடிய விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கவனம் எடுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய படத்தினுடைய பேரெல்லாம் பாருங்களேன், ஏதேதோ பேர் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உதாரணமாக இதை நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அவருடைய படம் பேர் ஒன்று திருடாதே. அந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியில் பிக் பாக்கெட் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு படம். அதை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. அப்போ படத்துக்கு பேர் வைக்கும்போது எல்லாரும் சூட்டின பேர் திருடன். அப்போது எம்ஜிஆர் சொல்கிறாரு, திருடன்னு பேர் வைக்காதீங்க, எவ்வளவோ படத்தை செலவழித்து பணம் எடுக்கிறோம், நிறையா செலவு பண்ணி போஸ்டர்லாம் வேறு விட்ட போகிறோம், போகிறவங்க வரவங்கலாம் திருடன் 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 பேசி சொல்ல போகிறான், அது வைக்கக்கூடாது, வேறு ஒரு நல்ல பேர் வைங்க. ஒரு வேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா மக்கள் இடத்துல விடுங்க, யார் நல்ல பேர் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சன்மானம் ஒரு 100 ரூபா தரணும். அப்போ 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம். இது நிச்சயமாக நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த நிகழ்வு உங்களுக்கு வரும். அப்படி வச்ச பேர் தான் திருடாதே. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பேர் வைக்கிறத முதல் கொண்டு அவருடைய கவனம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய நடிக்கும்போது அவருடைய அந்த கேமரா ஆங்கிள் செட்டிங்கு, அவருடைய படத்தில் வரக்கூடிய பாடல்கள், அந்த பாடல்கள் எப்படி இருக்கணும், அதற்கு அவர் ஒவ்வொன்றிலையும் போய் உட்காருவார். இசை, இந்த இடத்துல என்ன பேக்ரவுண்ட் கொடுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய படம் இயக்குனர்னால் ஒருத்தராக தான் இருப்பார், அவர் ஒளிப்பதிவாளர் ஒருத்தராக தான் இருப்பார். ஏன்னா யாராலையும் அவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி வர முடியாது. ஆனால் நீங்கள் உள்ளே போய் ஒவ்வொரு படத்தையும் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் கவனம் அவ்வளோ செலுத்தினார். ஒரு உதாரணமாக நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பாடல், நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இல்லைங்களா. அதில் வரக்கூடிய கடைசி ஸ்டான்ஸால் வரக்கூடிய அந்த ஸ்டான்ஸா, மாபெரும் சபைகளிலே நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். வாழ்ந்து காமிச்சிட்டு போனாரா இல்லையா? ஆனால் கொஞ்சம் உன்னிப்பாக அந்த படத்தை கொஞ்சம் போய் பாருங்கள். அந்த படத்தை இந்த பாட்டு எங்கே வருதுன்னு போய் பாருங்களேன். அந்த பாட்டு எங்கே வருதுன்னா, அந்த படத்தினுடைய கதாநாயகி சாவித்திரி, அந்த சாவித்திரியை கலாய்ச்சிட்டு போவார். அந்த கலாய்ச்சிட்டு போகும்போது வரக்கூடிய பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்போ எவ்வளோ கவனம் பார்த்தீங்களா? அது மாத்திரமில்லை, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல், உலகம் பிறந்தது எனக்காக.
அந்த பாட்டையும் உள்ளே அப்படியே போய் பாருங்கள். 2வது ஸ்டான்ஸில் சொல்லுவார், மணிமகுடமும் குயில்கள் பாடும் இதுவும் இருக்கக்கூடியது எனது அரசாங்கம் அப்படின்னு பாடுவார். தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். கடைசியில் அவருடைய ஆட்சியில் கவிஞர் கண்ணதாசனை அரசவை கவிஞராக அறிவித்தார். பார்த்தீங்களா, என்ன சொன்னார், என்ன நடந்திருக்கு, எப்போ சொன்னார்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நாடோடி மணலில் போய் பாட்டு பாருங்கள். அந்த பாட்டில் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி அந்த ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டினுடைய கடைசி வரியில் போய் பாட்டு பாருங்கள். நாளைக்கு நானே போட போகிற சட்டம் நன்மை பயக்கும் திட்டம், நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம். போட்டாரா இல்லையா பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள், அது எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கவனமாக வச்சுருக்காருன்னு. எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம், அந்த படத்துக்கு அப்புறம் தான் பயங்கர ஃபேமஸ் ஆனார் அவர். அந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் முதல் பாட்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும். அதில் அந்த ஜமீன்தார் வருவார். ஜமீன்தார் வீட்டில் ஒரு பயந்தாங்குழியாக இருக்கக்கூடிய ஒருவர் இவர். அந்த கலை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு பயந்து வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார். அங்கே ஒரு கலை நிகழ்ச்சி இருக்குது, இவ்வளோதான். ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்களேன், அந்த பாட்டில் ஒரு ஸ்டான்ஸால் வரும், இந்த நாடே உன் புகழ் பாடும் அப்படிங்கும்போது அவர் ஃபோர்ஸ் எடுத்து கரெக்டாக காய்ப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த சேர்லேருந்து அப்படி எழுச்சி இப்படி பார்ப்பார். அந்த நேரத்தில் அவர் ஃபேஸ் ஃபோக்கஸ் ஆகும். அதே மாதிரி அடுத்த ஸ்டான்ஸால் என்ன வரும்னா அதே மாதிரி எழுந்திரிச்சு பார்ப்பார். அந்த நேரத்தில் என்ன வரும்னா, ஒன்னாலே மக்கள் எண்ணம் நிறைவேறட்டும், நடந்திருக்கா நடக்கலையா? அது மாத்திரமில்லை, இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா பணக்கார குடும்பத்தில் மன்னர் ஆட்சியை காத்தது எங்கள் கைகளே, மக்கள் ஆட்சியை கொண்டது எங்கள் கைகளே, என்றும் ஆளும் இந்த மண்ணிலே எங்கள் ஆட்சி அப்படின்னு பாடுவார். மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே, மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. ஆட்டு போயிட்டாரா இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் அவருடைய கவனத்தை வச்சார். எந்த படத்துலையும் அவர் சிகரெட் குடிப்பதாகவோ காமிக்கவே மாட்டாங்க. மிகப்பெரிய லெவலில் வளர்ந்ததுக்கப்புறம், மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் போட்டாக்கா எல்லாரும் பயந்து அதுக்கு அடி பண்ணிடணும். ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருந்தார். அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கவனம் இருந்திருக்கணும், எவ்வளவு சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பாருன்னு. அதே மாதிரி எல்லா படத்துலையுமே அவர் தம்பியாக தான் நடிப்பார், வெளியே அண்ணனாக நடிக்க மாட்டார். ஏன்னா அவர் நடிப்புலகத்துக்கு வரும்போது அவர் வயது 50, தானே இளமையாக காமிச்சுக்கணுங்கிறதுல கவனம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனம், ஒவ்வொரு விஷயத்துலேயும் இது. அதே மாதிரி படங்களில் போய் பார்த்தீங்கன்னாக்கா முதல் காட்சி அவரை காமிக்கும்போது, அவர் எழுந்திருக்கும் போது முதல்ல வந்து காமிக்கும் போதே அவர் சொல்லக்கூடிய வாக்கியம் வெற்றி, ஜெயம் அப்படிங்கிறது தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு 10 படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 6 படம் 7 படத்தில் அப்படி தான் இருக்கும். கடைசியில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, 1001 படத்தில் ஒரு வசனமே வரும், மற்றவர்களுக்கு நான் தோல்வியே மாலையாக கொடுத்தவன் அப்படின்னு. அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை பின்னாடி வாழ்ந்துட்டு போயிட்டார். இன்றைக்கி இறந்து மோர் தென் 35 வருடங்கள் ஆச்சு. இன்றைக்கும் அவர் மக்கள் மனதில் நீங்காத எண்ணம் வச்சுருக்காரு. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? செல்ஃப் டாக்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்குள்ளே பேசுகிறதில் மிக கவனம் எடுத்துகிட்டு வாங்க. நீங்களும் ஒரு சாதனையாளர், நீங்களும் ஒரு வெற்றியாளர், மற்றவர்களும் உங்களை போட்டுக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.